அதுக்கப்புறம் மான மரியாதையோட இவங்களால இங்க இருக்க முடியுமா? டேய் நின்றா. டேய் யாரா நீங்க? டேய் யாரா உங்களை அமிச்சது? சொல்றா சொல்றா சொல்லுன்னு சொல்றேன்ல. யாரா அமிச்சது? டேய் டேய் சொல்றா யாரா அமிச்சது? சொல்ல போறே இல்லையாடா? சொல்றா. டேய் 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 நில்றா. டேய் டேய் நின்றா. டேய் அண்ணே அழாதம்மா. என்ன ஜெய இதெல்லாம்? யார் இவங்க? எதுக்கு இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல அண்ணே. பாத்தியா அம்மு, இப்ப கூட எப்படி பேசுறான் பாரு. அவன் மாற மாட்டாமா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, வீட்டுக்கு வந்துரு. இல்ல அண்ணே, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இங்க இருந்து தனிச்சு வாழ்றதுதான் எனக்கு மரியாதை. பாத்துக்கலாம் அண்ணே. எனக்கு என் மருமக மேல நம்பிக்கை இருக்குண்ணே. ஏன்னா அவன் புத்தி ஒண்ணு சொல்லுது, மனசு வேற சொல்லுது. கண்டிப்பா மனம் திருந்தி அவன் என்கிட்ட வருவானே. அப்ப நான் அந்த வீட்டுக்கு கண்டிப்பா வரேன். அது வரைக்கும் என்ன கட்டாயப்படுத்தாதண்ணே. எப்படி கந்தரகோலம் பண்ணிட்டு போயிட்டானுங்க பாரு. நீ ஜனகாமாவுடைய பொண்ணுமா, உனக்கு இப்படி எல்லாம் நடக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. விடுண்ணே, இப்ப நான் சாதாரண ஒரு ஆளு. மாமா மாமா அழக்கூடாது இசை. மாமா நான் இருக்கேன்ல. தேனு, நீயாவது அம்மாவுக்கு எடுத்து சொல்லலாம்ல. இல்ல மாமா, அம்மா முடிவுதான் எங்க முடிவும். அண்ணே விடுண்ணே, விடுண்ணே, நான் பாத்துக்கிறேன். விடு. ஏம்மா, இந்த உரிமையை கூட எனக்கு கொடுக்க மாட்டியா? இரு, நான் எடுத்து வைக்கிறேன். அம்மு, எல்லாரும் பத்திரமா இருங்க. அப்புறம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நீ உட்கார். சேது, நீ என்ன பண்ற? போலீஸ்க்கு கால் பண்ணு. நம்ம ஆபீஸ்ல 10 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டான்னு இவன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளுவோம். அது பணத்தோட போகாது. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல இவன் எங்கேயுமே வேலைக்கு சேர முடியாது. சேது, கால் பண்ணுங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மேடம். சண்முகம் சார் சொல்லி தான் மேடம் நான் எல்லாத்தையும் பண்ணேன். இந்த உண்மையை சொல்றதுக்கு என்னடா உனக்கு? அந்த சண்முகம் என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? நேத்து வேலைக்கு சேர்ந்தவரா அவரு? நீ எத்தனை நாளா இங்க வேலை செய்யற? எப்படி அவனுக்கு இப்பெல்லாம் செய்ய மனசு வருது? சிஸ்டர், எங்க அப்பாவும் சரி சண்முகமும் சரி அவங்களா திருந்தவே மாட்டாங்க. இவனை நேர ஜனமகிட்ட இழுத்துட்டு போவோம். அப்பதான் இவங்க தப்பு பண்ணாங்க நிரூபிக்க முடியும். டேய் போடா. சேது, இத ஜனமா கிட்ட எடுத்துட்டு போனோம்னா சித்தப்பாவை மொத்தமா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அது உங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானமாயிரும். இத்தனை வருஷமா இந்த கம்பெனில வேலைக்கு இருக்காங்க. ஏதோ என் மேலயும் ஜெயராணி மேலயும் ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கணும். போடா போடா, நிக்காத போ. பரவாயில்ல சிஸ்டர், என்ன நடந்தாலும் சரி நம்ம ஜனாமா கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். சேது, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எல்லாமே என் குடும்பம் தான். நான் அதை விட்டு கொடுக்க முடியாது. இப்போதைக்கு உங்க அப்பாவை திருத்தணும். அதுதான் இப்போதைக்கு நம்ம மோட்டிவ்.
ஜெயராணிய இந்த ஆபீஸ்க்கு திரும்ப கொண்டு வரணும். அதனால நான் இத வேற வழியில டீல் பண்றேன். தேனு, அக்கா எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் லஞ்ச் ஏதாச்சும் ஆர்டர் போட்டு விடவா? இல்லக்கா, இப்பதான் கடையில வாங்கி சாப்பிட்டோம். கடையிலயா? ஏன் அம்மா சமைக்கல? என்னாச்சு தேனு? அம்மாக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆ, ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சமைக்கல அதான். சரி. ஆமா, எனக்கு 2-3 தடவை கால் பண்ணிருக்க. என்னாச்சு தேனு? ஏதாச்சும் பிரச்சனையா? தமிழே, ஒரு பிரச்சனையும் இல்ல தமிழே, எல்லாருமே நல்லா இருக்கோம். நீ உன் வேலைய பாருமா. மா, நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியுது. உண்மையை சொல்லுமா. மா, இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்ல நானே வீட்டுக்கு கிளம்பி வரவா? ஏ மா, நீ போனை தேனு கிட்ட கொடு. அக்கா, என்ன சொல்ற தேனு? இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. போலீஸ்க்காவது கால் பண்ணீங்களா? இல்லக்கா. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். யாருக்கும் அடிபடல? இல்லக்கா, எங்களுக்கு ஒன்றும் ஆகல. என்ன தமிழ் சொல்லு. தமிழ், எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. ஏன் தயங்குற? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சேது எல்லாமே சொல்லிட்டான். ஆஹா, அது இல்ல சபி சார். இல்ல, இப்போ என் வீட்ல எக்ஸ்கியூஸ் மீ சார், ஜனா மேடம் ஃபைல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஃபைலா? எந்த ஃபைல்? ஜிஎஸ்டி ஃபைல் சார். இருங்க, நானே எடுத்துட்டு வரேன். ஓகே மேடம். பாத்து. தமிழ், பாத்து பாத்து பாத்து.